கச்சையைப் போல் ஆவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இப்படியே நான் யூதாவுடைய பெருமையையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையையும் கெட்டுப்போக பண்ணுவேன். என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுகிற இந்த பொல்லாத ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமற் போன இந்த கச்சையைப் போல் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாய் இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கிக் கொண்டேன். ஆனாலும் அவர்கள் செவிகொடாமற் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்குரியவர்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரையும் யூதா வம்சத்தாரையும் கச்சையைப் போல தம்மிடத்தில் சேர்த்து வைத்திருந்தார். அவர்களோடு உடன்படிக்கை செய்து அவர்களை தமக்கு சொந்தமாக்கிக் கொண்டார். கர்த்தர் யூதா ஜனத்தோடு ஐக்கியமாய் இருந்தார். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையாய் இருக்கிறது. கச்சை மனுஷனுடைய சரீரத்தோடு ஒட்டி மிகவும் நெருக்கமாக கட்டப்பட்டிருக்கும். அதுபோலவே கர்த்தர் யூதாவின் மனுஷரை தமக்கு நெருக்கமாக சேர்த்து வைத்திருந்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் தமக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தமக்கு மிகவும் அருகாமையில் சேர்த்து கொண்டார். கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அவர்களை தம்மோடு நெருக்கமாக வைத்திருந்தார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் மத்தியில் அனுப்பினார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் தம்முடைய கிருபைகளையும் நன்மைகளையும் இரக்கங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் யூதாவின் குடும்பத்தாரையும் தம்முடைய ஜனமாக சேர்த்து கொண்டார். கர்த்தர் அவர்களை தமக்கு கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டார். மனுஷனுடைய அறைக்கு கச்சை சேர்க்கையாய் இருப்பது போல இஸ்ரவேல் ஜனத்தாரும் கர்த்தருக்கு சேர்க்கையாய் இருந்தார்கள். கச்சை மனுஷனுக்கு மகிமையாய் இருப்பது போல யூதாவின் ஜனத்தாரும் கர்த்தருக்கு மகிமையாக இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியருடைய அங்கியில் அணியப்பட்டிருந்த ஏபோத்து அவருக்கு மகிமையாகவும் அலங்காரமாகவும் இருப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு மகிமையாகவும் கீர்த்தியாகவும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை துதிக்க வேண்டும். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் இருக்க வேண்டியவர்கள். ஆனால் அவர்களோ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து விடுகிறார்கள். யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் நடவாமல் தங்கள் இருதய கடினத்தின்படி நடக்கிறார்கள். அந்நிய தேவர்களை சேவிக்கிறார்கள். விக்கிரகங்களை பணிந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய ஜனங்களாக இருந்தவர்கள் இப்போது கர்த்தருக்கு விரோதமான ஜனங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பொல்லாத ஜனங்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாகவும் பிரயோஜனமுள்ள ஜனங்களாகவும் இருந்தவர்கள் இப்போது ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடுகிறார்கள். விக்கிரக ஆராதனையினாலும் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் யூதாவின் மனுஷர் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். அவர்களோ கர்த்தரை நம்பாமல் சீரழிந்து போகிறார்கள். அவர்களுடைய சரீரங்கள் பூமியிலே புதைக்கப்படுகிறது. யூதா மனுஷருடைய சரீரங்களில் பல அந்நிய தேசத்திலும் புதைக்கப்படுகிறது. அவர்கள் விக்கிரகங்களோடும் விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறவர்களோடும் கலந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய ஜனமாய் இருந்த வரையிலும் அவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இப்போதோ அவர்கள் ஒன்றுக்கும் உதவாமற் போன பொல்லாத ஜனங்களாய் இருக்கிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை நோக்கி பார்க்காமல் அந்நிய தேவர்களை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேடாமல் விக்கிரகங்களை தேடி ஐபிராத்து நதி அண்டைக்கு போனார்கள். கர்த்தருடைய ஜனத்தார் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். அந்நிய தெய்வங்களையும் ஆராதித்து கர்த்தரையும் ஆராதிப்பது என்பது இயலாத காரியம். கர்த்தர் அவர்களுடைய ஆராதனையை அங்கீகரிக்க மாட்டார். யூதாவின் மனுஷர் இப்போது அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களுடைய விக்கிரகங்களை பணிந்து
கெட்டுப்போன கச்சையைப் போல ஒன்றுக்கும் உதவாமல் போயிருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பினால் தமக்கு விரோதமாக பாவம் செய்த யூதாவின் ஜனங்களை தம்மை விட்டு விலக்கி வைத்து விடுகிறார். அவர்களை அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு அனுப்பி வைத்து விடுகிறார். அவர்கள் கர்த்தரோடு இருந்த வரையிலும் அறையிலே கட்டப்பட்ட சணல் கச்சையைப் போல இருந்தார்கள். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையாய் இருக்கிறது போல கர்த்தரும் தம்முடைய ஜனங்களை தம்மோடு சேர்த்து வைத்திருந்தார். ஆனால் அவர்களோ கர்த்தரை விட்டு விலகி போய் விட்டார்கள். இப்போது அவர்கள் கெட்டுப்போன கச்சையைப் போல இருக்கிறார்கள். கெட்டுப்போன கச்சை ஒன்றுக்கும் உதவாது. அதுபோலவே யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஒன்றுக்கும் உதவாத ஜனங்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் யூதாவுடைய பெருமையையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையையும் கெட்டுப்போக பண்ணுகிறார். யூதாவின் ஜனங்கள் தங்களுடைய தேசத்தை குறித்து பெருமைப்பட்டார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தை விட தெற்கு யூதா தேசமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்று பெருமையோடு சொன்னார்கள். எருசலேமின் குடிகளோ யூதாவின் மற்ற பட்டணத்தாரை விட மிகுதியாய் பெருமைப்பட்டார்கள். எருசலேமில் தேவனுடைய ஆலயமும் ராஜாவின் அரண்மனையும் இருக்கிறது. அங்கே ஆசாரியரும் லேவியரும் இருக்கிறார்கள். எருசலேமின் குடிகள் இதையெல்லாம் பார்த்து மிகவும் பெருமைப்படுகிறார்கள். அழிவுக்கு முன்னானது அகந்தை. இருதயத்தில் பெருமை வந்துவிட்டால் அது அந்த மனுஷனை அழித்துவிடும். கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். எருசலேமுக்கு பெருமையாய் இருந்த தேவாலயமும் கெட்டுப்போன கச்சையைப் போல ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. எருசலேமும் அதிலுள்ள தேவாலயமும் இடிந்து மண்மேடாய் போயிற்று. கல்தையர்கள் தேவாலயத்தை இடித்து தீயினால் சுட்டெரித்து விடுகிறார்கள். கல்தையர்கள் தேவாலயத்தில் உள்ள பரிசுத்த பனிமுட்டுக்களையெல்லாம் தங்கள் தேசத்திற்கு தூக்கி கொண்டு போய் விடுகிறார்கள். யூதா தேசத்தாருக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பை கர்த்தர் இதன் மூலமாக அறிவிக்கிறார். கச்சை ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. அதுபோலவே யூதாவின் பெருமையும் எருசலேமின் பெருமையும் ஒன்றுக்கும் உதவாமல் போகும். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையாய் இருக்கிறது. அதுபோல கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் தமக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் செயற்கையாக்கிக் கொண்டார். யூதாவின் பாவங்கள் மிகுந்த பெருமை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுப்பது, தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடப்பது, அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் அவர்களை பின்பற்றுவது, தேவனுடைய சனமாக சேருவதற்கு ஆர்வம் இல்லாமல் இருப்பது, குடித்து வெறித்திருப்பது, தீமை செய்ய பழகி இருப்பது, கர்த்தரை மறப்பது, பொய்யை விக்கிரகங்களை நம்புவது, விபசாரங்கள், காம இச்சைகள், வேசித்தனத்தின் முறைகேடுகள், விக்கிரக ஆராதனையின் அருவருப்புகள்.